தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க அனைத்து கட்சிகளுமே விருப்பம் தெரிவிக்கின்றன என அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். இப்போ நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான். அது எங்கள் கழகம் விரும்புவோரோடது அந்த கூட்டணி அமையும். அது மட்டும் கிடையாது, இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம். ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஓய்வூதியம் என்பது இன்றைக்கி நேற்று இல்லை, இது ரொம்ப ஆண்டு காலமாக பேசப்பட்டு இப்போ தான் நேற்று தந்திருக்காங்க. அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட 10% பிடிச்சி அதில் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இது ரைட்டாக ராங்கா அப்படின்னு அதை பயனடைகிறாங்கல்ல, அவங்க கருத்து தான் தேமுதிகவின் கருத்து. அவங்க இதை வரவேற்றால் நாங்களும் வரவேற்கிறோம். அவங்க இது சரியில்லை, இது ஒரு ஐவாஷ் அப்படின்னா அதுதான் எங்கள் கருத்து. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும். இப்போது 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு 3 மாதம்தான் இருக்குது. தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஸோ நீங்கள் இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக இது எப்போவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும். அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும். அந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டி உள்ளது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது ஒட்டுமொத்த மக்களுக்கும், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சிகள் தான். கேப்டனுடைய குரு பூஜைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்க, எல்லா கட்சி சார்பாக பங்கேற்றிருக்காங்க. அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள். அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும். அது எல்லாருக்குமே இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பதுதான் எங்கள் கருத்து.